ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 8க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம் பாருங்கள். தமிழகம் முழுவதும் சீரான தொழில் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 நாடுகள் பங்கேற்றிருங்க. அமெரிக்கா, பிரிட்டன், சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 நாடுகள் பங்கேற்றிருக்கு. இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோங்க. கிட்டத்தட்ட 35,000 கோடி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 35,000 கோடி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி இதன் மூலயமா வேலைவாய்ப்பு அதிகமாகுன்றது சொல்கிறாங்க. இங்கே ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க பாருங்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று லட்சிய இலக்கை நிர்ணயித்துள்ளதாக சொல்கிறாங்க. நோட் பண்ணுங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை. 2030க்குள் எத்தனை ட்ரில்லியன்னா 1 ட்ரில்லியன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரதமர் மோடியை அவமதிக்கும் கருத்து மாலத்தீவு அமைச்சர். ஒன்றும் இல்லைங்க, திருப்பியும் நம்ம சொல்லியிருந்த தான். மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ள இந்த உறவு போயிடுச்சு. இங்கே போயிருப்பார். இப்போது லட்சத்தீவு போயிட்டு மாலத்தீவு மாதிரி லட்சத்தீவையும் நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை மோடி பண்ணியிருக்காரு. அதை கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க, அமைச்சர்களை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அதனுடைய கேபிட்டல் மலே. மாலத்தீவுடைய கேபிட்டல் என்னது? மலே. இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது மட்டும் நோட் பண்ணி வைங்க. இனி கண்டிப்பாக வரும். ஸ்கூபா டைவிங்கிறது தண்ணி கடிதம் உள்ள போயிட்டே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சாகசம் விளையாட்டு தான் இது. ஸ்கூபா டைவிங்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். புத்தக கண்காட்சி சென்னையில் போயிட்டுருக்கு. போய் வாங்குறவங்க வாங்கி வச்சுக்கோங்க புத்தகங்களை. மற்றது எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக் நியூஸாக இருக்குது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வருவாங்க திடீர்னு ஒரு செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுவார். எவராக இருந்தாலும் எளிமையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சொல்லியபடியே செய்து முடித்தல் வந்து பார்த்திங்கன்னா அரிதாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அந்த சொல்லியபடியே செய்கிறான் பார்த்திங்களா, அவன் தான் ஒரு திறமசாலியாக வந்து நிற்பான். சரிங்களா, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க. உண்மையாகவே கிரேட் எத்திக்ஸுங்க. ஒவ்வொரு நாளும் திருக்குறள் படிக்கிறப்ப என்ன கிடைக்குதுன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கும் கிடைக்கும். படித்து பாருங்கள் டெய்லியும். நெக்ஸ்ட்டு, மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் சொல்லிட்டு இருக்காங்க. இது நிறைய நியூஸ் அங்கே பார்த்தாச்சு. பட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வருதுங்க. ஆதித்யா L1 அப்படின்ற ராக்கெட்டுடைய திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிகர் ஷாஜி. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, அவங்க ஒரு பெண்க, நிகர் ஷாஜின்றவங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா L1 திட்ட இயக்குனராக செயல்பட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்கள். டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். உலகத்தரத்தில் இந்தியா காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 குற்றவியல் சட்டங்கள் இப்போ தற்சமயம் இயற்றப்பட்டது. பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சட்டங்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் சட்டம் சொல்லியிருக்கேன். குற்றங்கள் அதிகமான சட்டங்கள் கடுமையாக்கப்படும் சொல்லிட்டு அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 58வது மாநில காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி மாநாடுங்க. ஓகே, இந்த மாநாட்டில் போய் கலந்து கொண்டு டிஜிபி மற்றும் ஐஜி மாநாடு 2த்துலையும் போய் கலந்து கொண்டு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் 58வது இது மட்டும் நோட் பண்ணி வைங்க. பாருங்கள், ஆல்ரெடி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை சிவ்ரி நவேசேவா அப்படின்ற ஒரு இடத்துல 22 கிலோமீட்டருக்கு, எத்தனை கிலோமீட்டர்? 22 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நாட்டிலே நீளமான இந்திய கடல் பாலம். அப்போ தண்ணியிலே ஃபஸ்ட்டு ஒரு 22 கிலோமீட்டர் கட்டுறது இதுதான். அது பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா அடல் சேதுன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ 12ஆம் தேதி திறந்து வைக்க போகிறாரு. அப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நோட் பண்ணி வைங்க, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, வங்கதேசம் 4வது முறையாக பிரதமராகிறார் ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க. இதை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க எந்த கட்சின்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அவாமி லீக் கட்சி சேர்ந்தவங்க 4வது முறை. ஏன்னா அவங்க எப்போ போட்டிட்டாலும் அவங்க தான். இவங்களை எதிர்த்து நின்றவங்க வெறும் 400 வாக்கு தாங்க பெற்றாங்க. அப்போ வங்கதேசத்தோட கேபிட்டல் டாக்கா. அப்போ நான் என்ன கேள்வி கேட்பேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகேங்க, கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவாக பதில் வந்து தெளிவாக இருக்கு. எனக்கு இந்திய எல்லையை பகிர்ந்துள்ளது வங்கதேசம் எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலம், எத்தனாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்தியாவும் வங்கதேசமும் எல்லைகளை பகிர்ந்து கொண்டன? எந்த ஆண்டு? அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் போடணும். எந்த ஆண்டுன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா முயற்சி பண்ணுறதை விட பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே குட் தான் சொல்லணும். சரிங்களா, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு,
இதை விட்டுலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது முக்கியங்க. நீரில் மிதக்கும் சூரிய மின் தகடுகள். இப்போ சோலார் லேம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, லைட்லாம் தயாரிக்க பண்ணுங்கள, சூரிய ஒளி உற்பத்தி மூலமாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நர்மதை ஆற்றில் ஓம்காரேஸ்வரர் பகுதியில் 278 மெகாவாட் திறன் கொண்ட நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி அமைக்கப்படுகிறது. உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகிலே மிகப்பெரிய சூரிய மின் திட்டம் பார்த்தீங்கன்னா இது தாங்க. நோட் பண்ணுங்கள். எந்த ஆற்றில் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த ஆறு? நர்மதை ஆறு. கிட்டத்தட்ட எவ்வளோனா 600 மெகாவாட் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குன்றது தெரிஞ்சுக்க. நர்மதை ஆற்றில் மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு போட்டுருக்கூடாது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி நான் மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? இன்னையோட இந்த வீடியோ பதிவு முடிவடைகிறது. நாளை சந்திக்கலாம். தெளிவாக கேட்டுங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் குட் தான் சொல்லிட்டு இருப்பேன். அட் த சேம் டைமில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ படிச்சுட்டே இருங்க. உங்களுடைய டெடிகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய மார்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுன்றத மறக்காதீங்க. நன்றி.